ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து டவுட் கேட்டிருக்காங்க. என்னன்னா, அவங்க வந்து மேடம் இந்த மாதிரி வந்து நாங்க 6 மந்த்ஸ் ஸ்கேன் எடுத்தோம். அப்போ வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து பாப்பாவோட கிட்னி வந்து வீங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஏதாச்சும் ப்ராப்ளமா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். கிட்னி வீக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம யூரினரி ட்ராக்ட் டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ரொம்ப காமனான ஃபைண்டிங். யூஸ்வலா குழந்தைக்கு வந்து இந்த கிட்னி ஃபார்ம் ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா, சின்னதா ஒரு மடிப்போ இல்ல ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனோ அடைப்போ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டிரான்சியன்ட், அதாவது தன்னால வந்து இது மறைஞ்சு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பயப்பட வேண்டாம். கிட்னில வீக்கம் இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த கிட்னி கிட்ட கொஞ்சமா யூரின் வந்து தேங்கி இருக்கும். இந்த மாதிரி நாங்க ஸ்கேன்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அதை மெஷர் பண்ணுவோம். மில்லிமீட்டர்ல மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். பேபியோட ஏஜ் வந்து 16 to 28 வீக்ஸ்ல இருந்துச்சுன்னா, அப்ப 4 mm வரைக்கும் நார்மல், நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 28 வீக்ஸ்க்கு அப்புறம் இருந்ததுன்னா 7 mm வரைக்கும் நார்மல். ஸோ 4 mm 7 mm அப்படிங்கிறது வந்து கட் ஆஃப், நீங்க பயப்பட வேண்டாம். இந்த 4 mmக்கு மேலையும் 7 mmக்கு மேலையும் அந்த வீக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 கேட்டகரியா பிரிப்போம். லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க். வீக்கம் வந்து 16 to 28 வீக்ஸ்ல 7 mmக்குள்ளார இருந்துச்சுன்னா அது லோ ரிஸ்க். அதே மாதிரி 28 வீக்ஸ்க்கு மேல 10 mmக்குள்ளார இருந்ததுன்னா அதுவும் லோ ரிஸ்க். ஹை ரிஸ்க் அப்படின்னா 16 to 28 வீக்ஸ்ல 7 mmக்கு மேலையும் 28 வீக்ஸ்க்கு மேல வந்து 10 mmக்கு மேலேயும் இருந்ததுன்னா அவங்கள வந்து நம்ம ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹை ரிஸ்க் கேட்டகரியில வந்து அந்த வீக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டா ஸ்கேன் பண்ணணும். அப்போ வந்து கிட்னியை வந்து நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். பாப்பாவோட கிட்னியை அது ஃபுல்லாவே வீங்கி இருக்கான்னு பார்க்கணும். கிட்னிலேருந்து அந்த ஒண்ணுக்கு பைக்கு போற டியூப் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அடப்பு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அடப்பு வந்து கிட்னி கிட்ட இருக்கா, ஒண்ணுக்கு பை கிட்ட இருக்கா, இல்லைன்னா குழந்தை ஒண்ணுக்கு போற இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபைண்டிங் வந்து ஸ்கேன்ல இருந்துச்சுன்னா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் 48 ஹவர்ஸ்ல வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஃபைண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ அப்பும் உங்க டாக்டர் சொல்லுவாங்க. தேங்க்யூ.